ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பால்கோவா ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பால்கோவா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு டின் Sweetened condensed மில்க் எடுத்துருக்கேன். இது ஒரு 396 கிராம்ஸ் இருக்குது. நம்ம பாலை வச்சு பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதே கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டவ் டாப்பில் பண்ணலை, மைக்ரோவேவில் பண்ண போகிறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டவ்லையும் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மைக்ரோவேவ் பண்ணும்போது அது மேலே வரைய பொங்கி வரும். ஸோ நம்ம சின்ன பவுலாக எடுத்தோன்னா கீழே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நம்ம ஒரு தடவை பண்ணி பழகிட்டோன்னா நம்ம அடிக்கடி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக நம்ம பால்கோவா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நான் மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நல்லா லிக்யூடாக ஆகிருக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் திரும்ப மைக்ரோவேவில் வச்சு எடுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் நான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே வரைய பொங்கி வரும். அதனால தான் நம்ம பெரிய பவுலாக வைக்கணும். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இப்போது நான் திரும்ப 2 நிமிஷம் வச்சுருக்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு எனக்கு. இப்போ அது பால்கோவா மாதிரியே வந்திருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜே போதும்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சா போதும். இந்த மாதிரி பால்கோவா மாதிரியே அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் 1 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறேன். மொத்தம் 6 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பால்கோவா மாதிரியே வந்திருக்கும். ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஒரு மணி நேரம் அப்படியே பவுலில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூடோடு சர்வ் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி பால்கோவா பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.